நாகமணி அண்ணன் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் கையை தட்டி அவரை சபைக்கு வரவேற்கிறீங்க? 8 நாள்ல சாக போறேன்னு சொன்ன அவரு இன்னைக்கு உயிரோட சபைக்கு வந்திருக்கிறாரு. அவர் கையில மைக் கொடுங்கப்பா. நீங்க உட்கார்ந்த இடத்துலயே உங்க சாட்சியை சொல்லுங்க. அவர் கையில மைக் கொடுங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நீங்க உங்க சாட்சியை சொல்லலாம். ஒரு புதிய ஆத்மா நம்ம சபைக்கு வருவது பரலோகமே மிகுந்த சந்தோஷப்படும். சொல்லுங்க. ஹலோ, ராசி 3ஆம் தேதி வந்தார். வந்து என்னை ஓதி எழுப்பினார். நான் 4 மாதமாக ஒரு இட்லி கூட சாப்பிடாம தண்ணியோட பச்சை தண்ணியோடு தான் கிடந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிப்பேன். ஒரு இட்லி கூட சாப்பிட்டேன்னா வாந்தி எடுத்துடும். ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே வந்த டயத்தில் என் தம்பி இவரை சொன்னான். இவருடைய என்னை வீட்டை விட்டு அரை மணி நேரம் எனக்கு ஓதிட்டு கிளம்பவே இல்லை. நாங்களே இன்னும் 10 நாள் குடிச்சிருக்கோமே, இவர் என்ன வந்துட்டு போகிறாருன்னு நாங்கள் அப்படி இவருக்கு கூட கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அப்படியே 2வது வாரம் வந்தார். 2வது வாரம் வந்து என்னை எழுப்பி ஓதினார். என்னால் இன்னைக்கு சாப்பிடத்தான் வேணும். எது வேணாலும் இந்த 3 மாதமாக நான் வேணுங்கிறது சாப்பிட்றேன். என்னுடைய ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து புரட்டாசியில் ஃபுல்லாக இது பண்ணார். 15 நாளைக்கு ஒருக்கா இன்றைக்கி என் வீட்டுக்கு வர்றாரு. வந்து நான் ஏசப்பால் தான் எந்திரிச்சேன், கஞ்சி குடித்தேன். நான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஆமென், ஹல்லேலூயா. இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் 4 மாதமாக படுத்த உடைக்க விட்டு எந்திரிக்கல. அப்படியே புரட்டாசியில் மெல்ல தோலை பிடிச்சி எழுப்புனாங்க. ஐபிஎஸ்சியில் நானாக எந்திரிச்சு உட்காந்தேன். என் வீட்டுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா வந்தார். வந்து கார்த்திகையில் நானாக வீட்டுக்குள்ளே நடந்தேன். இப்போ மெதுவாக என் வண்டியில் உட்காந்துக்கிடுவேன். என் தம்பி பையன் வண்டியில் உட்காந்து கூட்டிகிட்டு வந்தேன். மாதம் இந்த 4 மாதத்தில் என்னை உயிர் உண்டாக்குனது ஏசப்பாதேன். அல்லேலூயா. நான் இறந்து போவேன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே சொந்தம் வந்த எல்லாரும் இன்னைக்கு இப்படி ஏசுனார், உன்னை காப்பாற்றிட்டாராமே அப்படின்னு என்னுடைய சொந்தம் பந்தம் பூராமே முதல்ல நீ எந்த இதுவும் மறக்காத, எங்கேயும் சேராத, எங்கேயும் போகாத. என்னுடைய இதயத்தில் நான் ஏசப்பாவுதான் நான் எனக்கு சத்தியம். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் இப்போ சொந்த பந்தம் பூரா பாராட்டி என்னை இது 4 மாதமாக நான் ஏசப்பாவை இங்கே வந்து இது ஒன்றும் இன்றைக்கி முத என்னுடைய அவங்களுடைய ஆலயத்துக்கு, ஏசப்பா ஆலயத்துக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நீ என்னுடைய ஏசப்பா அடுத்த வாரம்லாம் அவராக நடக்க வச்சு அடுத்த மாத்தியில் நானாக நடந்து வரணும். அல்லேலூயா. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் உங்கள் 100 பேர்த்துக்கும் இதே இடத்துல நான் திருப்தியான நல்ல சாப்பாடு போடுவேன். நானும் உங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அது எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லை, நான் ரெடி பண்ணி இதே ஆலயத்தில் வந்து போடுவேன். இன்னைக்கு முத நான் இங்கே வந்திருக்கேன். என்னை உயிர் உண்டாக்குனது சத்தியம் ஏசப்பா, ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என் தம்பி மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சரியப்பா அப்படின்னு. தெய்வத்தில் கூண்ண ஏசப்பாவை ஏசப்பாவை நம்பினவங்களுக்கு எந்த கைவிட மாட்டார்களுக்கு நானே இப்போ நம்பிக்கிட்டேன். ஏசப்பா வாத்தி என்னை மாதம் இங்கே அடுத்த மாத்திரையெல்லாம் தை மாத்தியில் நானாக நடந்து இங்கே வரணும். ஏசப்பா என்னைய வந்து எந்த தெய்வம் காப்பாற்றல. ஏசப்பா வந்து சேர்ந்து என்னுடைய வீட்டுக்காரி நான் அலைஞ்சு 4 மாதமாக எந்திரிக்க முடியாமல் கிடந்தேன். 1 கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியல. இப்போ நல்லா டயத்துக்கு சாப்பிட்றேன். ஏசப்பா தான் என்னை சாப்பிட வைக்கிறாரு. எஸ், ஆமாம். நான் அடுத்த